அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி சேவ் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. உனக்கு வந்து எந்த எஃபோர்ட்டுமே போடாமல் வாழ்க்கையில் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும்னு பேசிகிட்டு இருப்பான். எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் உன்னை பற்றி எப்படா பேசுவாங்க. ஹாய் கைஸ், என் பேர் கௌதம். நான் ஒரு சிங்கர். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் டுடே இஸ் மை டே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் மொத்தம் 5 பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறேன். பார்ட் 1, ஹவ் ஐ கெட் இன்டு சிங்கிங். நான் வந்து 10th படிக்கிறப்ப தான் பாட ஆரம்பித்தேன். 11th 12th வந்து கிளாஸில் இந்த ஃப்ரீ ஹார்ஸ்லாம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட ஜேர்னி. 12th லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் ஸ்டூடியோ மேக்னெட். சரி, நம்ம தான் ஏற்கனவே பாடுறோமே, நம்ம கவர் சாங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் 2 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக கவர் சாங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஜேர்னி இஸ் ஸ்டார்டட். பார்ட் 2, ப்ராக்டிஸ். ஒரு சிங்கர் இல்லை மியூசிஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படின்றது அவங்க ஜேர்னியில் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். ப்ராக்டிஸ் இல்லைன்னா அவங்களால பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸுன்றது ரொம்பவே முக்கியம். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் ஜிம்மே போகாமல் எனக்கு மசிலே வளர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒருத்தன் ப்ராக்டிஸே பண்ணாமல் எனக்கு பாட வர மாட்டேங்குது ப்ரோ, எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண வரல ப்ரோன்னு சொல்கிறதும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டே பை டே உங்களால் பெட்டர் ஆகிட்டே போக முடியும். பார்ட் 3, ஹர்டில்ஸ். நான் கவர் சாங்ஸ் போஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஹர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் ஏ ரைட் சாங். நான் வந்து நிறையா சாங்ஸ் கேட்பேன், நிறையா சாங்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணுவேன். ஒரு சாங் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு சாங் கேட்டேன், அந்த சாங் நல்லா இருந்துச்சு, இல்லை அந்த சாங் அப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருந்துச்சுன்னா நான் அந்த சாங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்தமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன சாங் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரீச் கிடைக்கும். நீங்கள் ட்ரெண்டிங்க்கு போகாமல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டரான வியூஸ் கிடைக்கும். 2வது ஹர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிச். உங்கள் வோக்கல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாரி ஹர்டில் தான் நீங்கள் உங்கள் வோக்கல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாரி உள்ள பாட்டு தான் நீங்கள் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறாங்க அந்த பாட்டு நல்லாயிருக்கு, ஆனால் அந்த பாட்டு வந்து உங்கள் வோக்கல் ரேஞ்சுக்கு மேலே இருக்கும். நீங்கள் அந்த பாட்டு பாடலாம், கீ மாற்றி பாடலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரிஜினல் கீழே பாடும்போது தான் அந்த பாட்டோட ஒரிஜினல் ஃபீலிங் கிடைக்கும். 3வது ஹர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அவன் ஃப்ரெண்ட்ஸை போய் ஹர்டில் சேர்த்துருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்க. அன்னைக்கு நான் வந்து கிளாஸுக்கு வந்து போகல. பொதுவாகவே கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா பசங்களாம் சேர்ந்து டீ குடிக்க போவாங்கள்ல காலேஜில். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு புது டீ கடைக்கு வந்து டீ குடிக்க வந்து போயிருக்கானோ. அப்போ கூட 2 பொண்ணுங்களும் போயிருக்காங்க. இதில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம வந்து சீன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி நான் திங்க் பண்ண கவர் சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணியிருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். கூட சேர்ந்து அந்த பொண்ணுங்க பசங்கள்லாம் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அங்கே உள்ள என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு வந்து காமிச்சான். இது எவ்வளோ சீப்பான பிஹேவியர்னு நீங்களே பார்த்துங்க. அவன் என் மேலே வன்மத்தை கக்கிட்டான், இல்லை நான் அவன் மேலே ஒரு வன்மத்தை கக்கிறேன். ஸோ இந்த என்னோட கவர் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணான்ல, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி லோன்னு சுற்றினான். அந்த பொண்ணு இவனை வந்து கழட்டி விட்டு போயிடுச்சு. இவனுக்கு வந்து எந்த எஃபோர்ட்டுமே போடாமல் வாழ்க்கையில் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும்னு பேசிகிட்டு இருப்பான். எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் உன்னை பற்றி எப்படா பேசுவாங்க. ஸோ நான் அவன் செஞ்ச விஷயத்த பெருசாக எடுத்திருந்தேன்னா என்னால் அடுத்தடுத்த கவர் சாங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்க முடியாது, என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருந்திருக்க முடியாது. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பண்ணுவாங்க. என்ன வேணால் பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் ஜேர்னியில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அண்ட் அப்லோடிங். ஸோ நான் கவர் சாங்ஸ் போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்பவே முக்கியமான பார்ட். நான் ப்ராக்டிஸிங் அண்ட் ரெக்கார்டிங்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைமையே ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
நான் ரெக்கார்டிங்னு சிம்பிளாக சொல்லிட்டேன், ஆனால் அது உள்ள நிறைய வேலை இருக்குது. மிக்சிங், மாஸ்டரிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரெக்கார்டிங்கில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூவை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதையும் நான் உங்களுக்கு ஒரு கதையாகவே சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி சேவ் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. சரி நம்ம தான் ஆட்டோ சேவ் தான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு போய் பார்த்தா அதில் லிமிட்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சுடா. ஸ்டோரேஜ் நிறைய பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் லிமிட்டேஷன் கம்மியாக 200ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதனால லிமிட்டேஷன் முடிஞ்சு சேவ் ஆகாமல் விட்டுருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் முதல்லேருந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங்கில் வந்து நான் ரெக்கார்டிங்கில் எடுக்கிற அவுட்டையும் நான் கவர் சாங்ஸ்க்கு எடுக்கிற வீடியோவையும் எடிட் பண்ணி நான் கவர் சாங்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். பார்ட் 5 கன்க்ளூஷன். ஸோ நான் அந்த வீடியோவில் நான் கவர் சாங்ஸ் போஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ஹர்டில்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் சிங்கராக இல்லை மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் என்ன தான் இவ்வளோ ஹர்டில்ஸ் சொன்னாலும் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் பார்த்ததும் நான் பட்ட இவ்வளோ கஷ்டமும் பறந்து போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஜேர்னியை நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மியூசிக் சம்மந்தமாக மட்டும் வீடியோ போடாமல் நான் நிறைய ஃபன்னான வ்ளாக்ஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.